ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கியா 3310 ஒன் ஆஃப் த ஃபேவரட் நோக்கியா ஃபோன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்து மக்களுக்கும் சரி, இந்த காலத்து மக்களுக்கும் சரி, இது ஒன் ஆஃப் த புல்லட் ப்ரூஃப் ஃபோனுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் அது வந்து புல்லட் ப்ரூஃப் ஃபோனுன்னு சொல்கிறாங்கன்னா, இதோட ஸ்டிஃப்னஸ் தான். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை சுத்தியலோடு கம்பேர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு மொபைல் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் தான். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது அப்படியே விண்டேஜ் கேட்டகரிக்கு போயிடுச்சு. யூஸ் பண்ணலை அதிகமாக. பட் ஸ்டில் இது வந்து இப்போவும் ஒர்க்கிங்கில் இருக்குது. டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது. வாங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஓவர்வியூ பார்க்கலாம், எப்படி என்னென்ன இருக்குன்ட்டு. ப்ளஸ் இதை வந்து கால் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதோட டிசைன் ஃபேக்டரே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். மேலே வந்து உங்களுக்கு இயர்பீஸ் இருக்குது. ஸோ இது வழியாக நீங்கள் வந்து வாய்ஸ் கேட்குறதுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பட்டன். அவ்வளோதான். இவ்வளோ பெருசாக தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக பவர் வந்து இங்கே இந்த பட்டன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், பவர் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையே. ஸோ இது வந்து சென்டர் பட்டன் சொல்லலாம். ஓகே, மேஜராக வந்து ஓகேக்காக யூஸ் பண்ணுற பட்டனு. ஸோ இது வந்து கேன்சல் ஆர் கால் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நேவிகேஷன் பட்டன்ஸு, அப் ஆர் டவுன் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் கீழே வந்துட்டு உங்களுக்கு கீபேட் தான் இருக்குது. ஸோ நார்மல் இப்போ பார்க்குற அந்த அதே டைப் கீபேட் தான். ஸோ இது இன்னும் க்ளோசர் லுக்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக வாய்ஸ் மெயில் ஐக்கானும் இருக்குது பாருங்கள். ஸோ ஏன்னா யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது. ஸோ அதனால் அந்த காலத்துலேயே இந்த சப்போர்ட்லாம் இருந்தது. ஸோ இது வந்து அவ்வளோதான், நார்மல் டச் கீபேட் தான். ஸோ இதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. அப்புறம் மைக்குக்கான ஒரு பின் இருக்குது. அப்புறம் இதில் 2 ஃப்ளாட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஐ திங்க் டாக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல முன்னாடி இருந்ததான்ட்டு. ஸோ நம்ம டாக் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சப்போர்ட்டுக்காக தான் இந்த 2 பின் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒன்றும் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு டிசைன் ஃபேக்டர் அண்ட் ஐ திங்க் இது வந்து ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கருக்கான ஸ்லாட் இது, டிசைன் இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு டிசைன் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பெரிய இது இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் இது. ஸோ இதோட கர்வேச்சர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கையில் பிடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஹோல்டு கிடைக்கிறதுக்காக. ஸோ இப்படி எடுத்துகிட்டு நம்ம அழகாக க்யூட்டாக வந்து காதில் வச்சு ஃபோன் பேசலாம். இது ஒரு நல்ல ஒரு டிசைன் சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி முன்னாடி நகர்த்தினோன்னா இந்த பின்னாடி பேக் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டால் இதுதான் வந்து உள்ள இது. நான் பேட்ரி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து BLC2 இதுதான் வந்து இந்த மாடல் நம்பரு. அண்ட் 3.6 வோல்ட் பேட்ரி. எவ்வளோ எம்ஏஹெச் அதில் அந்த டைம்லலாம் எம்ஏஹெச் எல்லாம் கெப்பாசிட்டி சொல்கிறது கிடையாது. ஸோ நார்மலாக இந்த மாடல் சொன்னாவே நம்மளுக்கு வந்து பேட்ரி, ஸ்பேர் பேட்ரி கிடைக்கும். BLC-2ன்னு நம்ம கடையில் கேட்டாவே கிடைக்கும். ஸோ அதுதான் இது. மற்றபடி ஜஸ்ட் பிளைன் ஒரு பேட்ரி தான். இதை வந்து இப்போ இதை பேட்ரி போட்டது முன்னாடி நான் இங்கே உள்ள இதை காமிச்சிடுறேன். நான் சிம் வந்து ஸ்லாட் இது தான். இது வந்து ரெகுலர் சிம் தான் போடணும். மைக்ரோ சிம் ஆர் நேனோ சிம் வந்து நம்ம ட்ரே வச்சு தான் இதில் போடணும். அண்ட் இப்போ வர சிம் 4G சப்போர்ட் சிம் எதுவுமே வந்து இந்த மாடல் அக்செப்ட் பண்ணாது. என்கிட்ட ஒரு பழைய சிம் இருக்குது, ப்ளஸ் ஆக்டிவ் சிம்மும் கூட. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் இந்த டெமோக்காக. ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ நிறைய மாடர்ன் சிம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து இந்த ஃபோன் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த சிம் வந்து ஜஸ்ட் இது ட்ரே மாதிரி தான். இதை ரிமூவ் ஆர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி பின் இது. பேட்ரி போட்டால் இந்த இடத்துல தான் வந்து ஸ்லாட்டில் டச் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல வந்து டீபக் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ 4 பின் கனெக்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் இது பண்ணி தான் டீபக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா பேட்ரி நம்ம உள்ளே போட்டுட்டு இன்கேஸ் பேட்ரி எடுக்கணும்னா இதை வந்து நம்ம இப்படி பண்ணோன்னா பேட்ரி வந்து எஜெக்ட் ஆகிற மாதிரி வரும். இப்போ நான் அந்த பேட்டரியை போடுறேன். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்லாட், இந்த சைடு போகிற மாதிரி நம்ம போடணும். போட்டுட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உள்ளே உட்காந்துரும்.
இப்போ இது லைட்டாக பேட்டரி பல்ஜாக இருக்கனால உங்களுக்கு வந்து சரியாக சீட் ஆகலை. பட் நார்மலாக இருந்ததுன்னா இது உள்ளே உட்காந்துருக்கும். இதை நம்ம பேட்டரி எடுக்கணும்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஜெக்ட் மாதிரி ஆகிடும். இது இப்படி வெளியே எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட சிம்பிள் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இதில் இப்போ நம்ம சீரியல் நம்பர் இதெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைல் ஃபோன்ஸ் லிமிடெட் டைப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடல் பார்த்தீங்கன்னா 3310 கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் இன் ஃபின்லேண்ட். ஸோ நோக்கியாவோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபின்லேண்டில் தான் இருந்தது. ஸோ இது வந்து ஃபின்லேண்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஃபோன் இது. அதுக்கப்புறம் கோட் அண்ட் ஐ திங்க் சீரியல் நம்பர் இவ்வளோ தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அழகாக பேட்டரியை போட்டுட்டு இந்த மூடியை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங் இது தான் இப்படி வந்து மேலே வச்சுட்டு இப்படி பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடும். சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து பர்ஃபெக்டாக இதில் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ வாங்க நம்ம இப்போ இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிருக்கனால பேர்ன் அவுட் ஆன மாதிரி ஆகிருக்கு. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு. அதை பார்த்துட்டு அப்புறம் மேபி ஒரு கால் ஒன்று பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து இதோட ஒர்க்கிங் வீடியோ பார்க்கலாம். இதை ஆன் பண்ணி எப்படி வந்து இது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, கால் எப்படி பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை காட்டுறேன் நான். ஓகே, இதில் ஒயிட் கலரில் காட்டுது. உங்களுக்கு எப்படி காட்டுறது? இது எந்த ஆங்கிளில் வச்சாலும் இது பண்ண முடியல. நான் வந்து டைம் செட் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆங்கிளில் தெரியுது. நான் ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணுறேன். 0930. ஓகே, டைம் இஸ் செட்டுன்னு வருது. உங்களுக்கு எப்படி காட்டுறது? இது எந்த ஆங்கிளில் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் முதல்ல டேட்டும் செட் பண்ணிடுறேன். என்னைக்குமே டேட்டு 02. ஓகே, 2022025. ஓகே, ஸோ டேட்டும் செட் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓகே, பிஎஸ்என்எல் மொபைல் உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக ஆமாம், பிஎஸ்என்எல் மொபைல் தெரியுது. இப்போ நான் வந்து என்னோடய நம்பரை டயல் பண்ணி ரிங் வருது. பக்கத்தில் தான் ஃபோன் வச்சுருக்கேன், அதில் ரிங் வருதான்றதை பார்க்கலாம். நான் இப்போதைக்கு மறைக்கிறேன் என் நம்பரை. இல்லை, நம்பர் டைப் பண்ணிவிட்டு வரேன். ஸோ நம்பர் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கால் ப்ரெஸ் பண்ணுறேன். கால் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ரிங் ஆகணும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங்கு. நம்ம கால் அட்டன் பண்ணால் எக்கோ அடிக்கும். ஓகே, ஸோ எக்கோ அடிச்சது. ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்ட முடியாதனால என்னால் வந்து டெமோ பெருசாக காட்ட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓகே, இந்த ஆங்கிளில் உங்களுக்கு தெரியுதா? பிஎஸ்என்எல் மொபைல்னு காமிச்சிருக்கு. அப்புறம் பேட்ரி வந்து 2 பாயிண்ட் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து நம்ம இதுதான் மெனு பட்டன். இது ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபோன் புக் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன் புக் இது வந்து நம்ம ஏரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெசேஜஸ், சேட், கால் ரெஜிஸ்டரில் நம்மளுக்கு வந்து இன்கமிங் அவுட் கோயிங் கால் லாக்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். இது வந்து டோன்ஸ், நம்ம ரிங் டோன், மெசேஜ் டோன் இது வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறமா செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் கால் டைவர்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் கேம்ஸ் இருக்குது. ஸோ கேம்ஸில் பாப்புலர் அந்த ஸ்னேக் கேம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஸ்னேக் டோன் தான் வருது. உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி லைட் ஆஃப் பண்ணால் வருமானம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓ வா, ஓகே. ஸோ லைட் ஆஃப் பண்ணால் வருது. லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்னேக் தெரியுதுல்ல, ஸ்னேக்.
வேண்டாம், இதில் கேம் எனக்கு தெரிஞ்ச கஷ்டம். உங்களுக்கு வேணால் வேறு இது மெனு ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் நான். கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டர் 55 இன்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, அதுவும் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. கால்குலேட்டர், ரிமைண்டர்ஸ், கிளாக், ப்ரொஃபைல்ஸ், பிஎஸ்என்எல் மொபைல். ஸோ இதில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து மை போர்ட்டல், நியூஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து நம்ம அந்த ஜிபிஆர்எஸ் வழியாக இன்டர்நெட் இந்த மாதிரி தான் ஒரு எஸ்எம்எஸ் பேஸ்டு ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்ஸ், டிவி ஸ்கெடியூல், ட்ராவல், டவுன்லோட்ஸ், ஆஸ்ட்ராலஜி, கிரிக்கெட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அகைன் ஃபோன் புக், மெசேஜஸ், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெளியே வருவோம் ஸ்க்ரீன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மொபைல் காட்டுது. உங்களுக்கு டவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிக்னல் காட்டுது. இது வந்து பேட்டரியும் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன நம்பர் வேணால் டயல் பண்ணலாம். ஸோ இப்போது தெரில 1 to 1 போட்டால் போகுமான்னு தெரில. ஓகே, போகலை நம்பரு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ ஓகே, இன்னும் கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ பிஎஸ்என்எல் மொபைல், ஃபோன் புக், மெசேஜஸ், சேட், கால் ரெஜிஸ்டர், டோன்ஸ், செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கால் செட்டிங்ஸ் இருக்குது, ஃபோன் செட்டிங்ஸு, செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ரிஸ்டோர் டிஃபால்ட், இதெல்லாம். ஸோ சிம்பிள் உங்களுக்கு. அப்போ வந்து இது ஒரு புல்லட் ப்ரூஃப் ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல மாடல் இது. ஸோ இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னா திரும்ப இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப், ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம். நான் சுவிட்ச் ஆஃப் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த காலத்து நோக்கியா 3310, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நோக்கியா மாடல்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் நோக்கியான்னு கேட்டிங்கனாவே மோஸ்ட்லி சொல்கிற மாடல் வந்து இதுதான். ஒரு புல்லட் ப்ரூஃப் அண்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 4 நாள் 5 நாள் இதில் பேட்ரி வரும். அந்த மாதிரி இது பவர்ஃபுல் பேட்ரி இருந்தது. ஐ மீன் அந்த டைமில். ஸோ எந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான ஒரு மொபைல்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. மீண்டும் ஒரு விண்டேஜ் ப்ராடக்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.